இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் யோவான் 20வது அதிகாரம் 15, 16வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவோட கல்லறைக்கு போய் ஆண்டவர் இல்லை என்று அறிந்ததும் அழ ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி மரியாளே என்று சொல்லும் போதுதான் மகதலேனா மரியாள் ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாங்க. மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசிச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வசனத்தை, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துப்பேன் என்ற சத்தியத்தை அவங்க முழுவதுமாய் விசுவாசிக்கல. அதே போலதான் நம்மளும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டோம், அவரை விசுவாசிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில உபத்திரவம், போராட்டம், நெருக்கங்கள் வரும்போது, ஆண்டவரோட வார்த்தை நிறைவேற தாமதிக்கும் போது, ஆண்டவரோட கிரியை வெளிப்படையா நமக்கு தெரியாத போது நம்மளும் மரியாளை போல அழுகிறோம். ஆனால் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரோட கிரியை உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதற்காக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம் கண்கள் தான் அதை காணவில்லை தவிர ஆண்டவர் நிறுத்தவே இல்லை. நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மளோட வலது பக்கத்துல நிழலை போல நம்மோடு கூட இந்த உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் அவர் இருந்து நம்மளை ஆறுதல் பற்றி தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிப்பார். ஆமேன்.